ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சக்திவேல் பார்க்க போகிற. சக்திவேலில் வந்துட்டு நம்ம சக்தி வேலைக்கு போகிறேன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு என்ன வார்த்தை கூறினா, யாரிடம் கூறினான்னு சொல்லிட்டு நம்ம வேலை நினைச்சதை பார்க்கணுமே. எதுக்குடா இப்போ கொந்தளிக்கிறேன், எதுக்கு கொந்தளிக்கிறேங்கிறேன், நீ உட்காரு, அடி வாங்கினது நான் தான், கப்பு எனக்கு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் பார்த்தா எங்கள் அப்பா அம்மா என்ன படிக்க வச்சாங்க, நான் அதுக்காகவே வேலைக்கு போகிறேன்னு சொல்ல, எப்பா இப்போ நீ சிக்கல் சௌபதியோட மருமகப்பா, நீ கொடுக்குற பணத்தை எப்படிப்பா அவங்க அங்கே வாய்ப்பே இல்லைப்பா, நீ கொஞ்சமாக யோசிப்பா, உங்கள் அப்பா அம்மா பண்ணுறதும் வன்முறைக்கு கொலைக்கு சம்மந்தாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வன்முறையில் ஈடுபட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் நான் தெரியாமல் செஞ்ச தப்பு, ஆனால் உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் என்னை தெரிஞ்சே காயப்படுத்துறாங்கன்னு சொல்ல, திடீர்னு இப்படி ஒரு பழமொழியை இவன் வாயிலேருந்து எதிர்பார்க்கலப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எப்படி சரி பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஒரு வேலை பார்க்க போகிறாரு. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம சேரனுக்கு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம செல்வி இதெல்லாம் குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு, 2 வீலரை புக் பண்ணி வந்தா, யார் கூட அடி வந்தேன், எவன் கூட அடி வந்தேன்னு சொல்லிட்டு விளக்கமாத்த எடுத்து அடிக்க போது நம்ம மீனால் உன் அறிவுக்கு எட்டினது இவ்வளோதானமாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் வந்து என் தங்கச்சியை பற்றி தப்பாக பேசாதன்னு சொல்லி கேள்வி கேட்க, என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேள்வி கேட்க, அண்ணா இப்போ உன்கிட்ட சம்பளம் இல்லைல்ல, நான் அதனால தானே நான் 2 வீலர் புக் பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரதர் அனுப்பிவிட்டு நம்ம சேர அம்மா திட்டுங்க, அதுவும் மீனால கழுவி ஊற்றிட்டு உள்ள ரூமுக்கு போயிட்டாரு. கடைசியில் கௌரிக்கு டைவர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இதை ஒட்டு கேட்டு அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டேம்மா மீனால் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒட்டு கேட்டு ஐயோ அத்தான் கம்பிமா தப்பு, என்னை விட்டு பிரிய போயிட்டாரா, இதெல்லாம் ஒரு விஷயங்கிறதுக்காக பிரிய போயிட்டாரேன்னு உட்காந்து ஒப்பாரி வைக்குது. நல்லா வருவாமா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சக்தி வந்து நான் வேலைக்கு போகிறோமான்னு சொல்ல அவங்க அம்மா வேணாமான்னு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ